இனிப்பு புளி சட்னி, புதினா சட்னி பார்க்க போகிறீங்க. இந்த 2 சட்னியும் சாட் செய்யும்போது ரொம்ப அவசியம். வாங்க இப்போ ரெசிபிக்கு போகலாம். இப்போது ஸ்வீட் டேமரிண்ட் சட்னி, அதாவது இனிப்பு புளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இதில் 10 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி இந்த பேனில் போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழ துண்டுகள் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து இதில் 1/2 கப்பு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட் இல்லைனா காலா நமக், இது சாட்டுக்கெல்லாம் நல்லா போடுவாங்க, நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் வெல்லம் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இனிப்பு புளி சட்னி தயாராக இருக்குது. அடுத்தது நம்ம புதினா சட்னி செய்யலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. புதினா சட்னி தயாராக இருக்குது. இந்த 2 சட்னியும் சாட் செய்யும்போது ரொம்ப அவசியம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.